சாந்தி. அவ்யக்த சமிகை 14 பிப்ரவரி 2025. இன்றைக்கு பாபாவுடைய மகா வாக்கியம். बाप दादा चाहते हैं कि हर बच्चा एक रस श्रेष्ठ स्थिति के आसनदारी, एकांतवासी, अशरीरी, एकता स्थापक, एक नामी, इकोनॉमी का अवतार बने. ஸோ அதான் பாபாவுக்கு எந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும்? ஏக்கு. எல்லாம் அப்படியே ஒன்று 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 அப்படி இருந்து நம்ம எங்கே வந்துடலாம்? சத்தியபத்தினுடைய ஒன்றுக்கே இந்த ஆத்மா இந்த புது உலகத்தில் ஃபஸ்ட் கிளாஸான சத்துவ பிரதானமான உலகத்தில் பிரவேசமாவேன். ஆசையாக இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணணுங்கிறார் பாபா. மாதாதா குழந்தைகளிடம் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். அதாவது ஒவ்வொரு குழந்தையும் அந்த ஏக்ரஸ் சிரேஷ்ட மனநிலை எனக்கூடிய ஆசனத்தில் இருக்கணும். அதாவது நம்மளுடைய மனநிலை ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு, ஒரு நாளைக்கு கீழே இருக்கு, ஒரு நாளைக்கு எப்படியோ இருக்கிற அப்படி இல்லை. எப்ப நம்ம பாபா அவர் டிவி ஆன் பண்ணி நம்ம முகத்தை பார்த்தாலும் மலர்ந்த முகம். அப்ப நம்ம பார்த்தா அவருக்கு ஆசையா இருக்கும், இந்த குழந்தை என்னம்மா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அந்த மாதிரி ஏக்ரஸ் ஒரே சீரான மனநிலை இருக்கக்கூடிய அந்த சீட்டுல உங்களை உட்கார வச்சுக்கோங்க. ஏகாந்த வாசி, ஒருவனுடைய அன்புல மூழ்கிறது. அப்படியே இதே ஃபுல்லா யார் இருக்கிறது? அந்த ஸ்ரீராம், அந்த ஸ்ரீபாபா எனக்கூடிய ராம். ராம் 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 என் பாபா இருக்கிறாரு. பாபா 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 பாபா. அஷரீரி, இந்த தேகத்தை மறந்த நான் ஆத்மா, நான் புள்ளி ரூபமான சக்தி நிறைந்த தேவாத்மா. ஏகதா ஸ்தாபக், ஒற்றுமையை கொண்டு வரக்கூடிய சிரேஷ்ட காரியம் செய்யக்கூடியவர்கள். ஒரு இடத்துல பிரிவை கொண்டு வரணும்னா ரொம்ப ஈஸி, ஆனா ஒரு இடத்துல ஒற்றுமையை கொண்டு வர ரொம்ப கஷ்டம். ஆனா பாபா நமக்கு என்ன டைட்டில் கொடுக்குறாரு? நீங்க இருக்கிற இடத்துல ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஏகனாமி, ஒருவனுடைய பெயரை முன்வைப்பது. இக்கானமி, சிக்கனத்தினுடைய அவதாரம். ஸோ இப்படிலாம் நம்ம இருக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. ஒருவருடைய அன்புல மூழ்கி இருக்கணுமா, ஒருவர் பெயரை முன்னாடி வைக்கணுமா, சிக்கனமா இருக்கணுமா, அஷரீரியா ஆகணும். एक दो के विचारों को समझ सम्मान दे, एक दो को इशारा दे, लेन देन कर आपस में संगठन की शक्ति का स्वरूप प्रत्यक्ष करे. அப்ப பாபா புரிய வைக்கிறாரு, ஒருவர் மற்றொருவருக்கு அவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்க மதிப்பு கொடுங்க. இன்னொருத்தர் என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம ஏத்துக்கல, அது அடுத்த விஷயம். அது நிச்சயமா வேற்றுமை இருக்கதான் செய்யும். ஆனால் பாபா என்ன சொல்ல வர்றாரு? அட்லீஸ்ட் அவங்க என்ன நினைக்கிறாங்க, எதை தெரியப்படுத்த விரும்புறாங்க அப்படிங்கிறதையாவது நீங்க கேட்கறதுக்கு நீங்க தயாராக இருக்கணும். அது ரொம்ப நல்ல ஒரு குணம் அது. ஸோ ஒருவர் மற்றவருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்து, அதுல எங்கேயாவது முன்பின் இருக்கு, நீங்க வேற ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறீங்கன்னா அதை ஒரு இஷாராவா அவங்களுக்கு கவனம் கொடுக்கிற விதத்துல அன்பா புரிய வைங்க. அப்படி உங்களுக்குள்ள ஒரு நல்ல கொடுக்கல் வாங்கல், ஸ்நேகத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் வைத்து அந்த சங்கடன், அந்த குழுவினுடைய சக்தியை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். ஸோ இதுல அந்த மே நான் என்பதும், நீங்க பெரியவங்க நான் பெரியவன், இதெல்லாம் அங்க விட்டு கொடுத்துடணும். ஒரு குழு, ஒரு கூட்டம்னா ஒருத்தர் சொல்றாங்களா இன்னொருத்தர் நம்ம கேட்டுக்கணும். அங்க எங்கேயாவது உண்மையாவே ஒரு கரெக்ஷன் தேவைப்பட்டதுன்னா பாபா சொல்றாரு, அந்த வார்த்தைகளுக்கு ஒரு நியமம் இருக்கு. அதை எப்படி சொல்லணும், அது மரியாதைக்கு உட்பட்டு சொல்லணும், இதெல்லாம் இருக்கு. அப்படி நீங்க சொல்லுங்க தாராளமா. क्योंकि आपके संगठन के एकता की शक्ति सारे ब्राह्मण परिवार को संगठन में लाने के निमित्त बनेगी. ஏன் பாபா இதை முக்கியமா வலியுறுத்துறாரு அப்படின்னா, எப்ப நீங்க இது போல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருக்கிறீங்களோ, அப்ப இதுவே ஒரு அலை போல முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய பிராமண பரிவாரத்தினுடைய கூட்டத்தின் சக்தியை, குழுவின் சக்தியை அதிகப்படுத்தும். இதுவும் ஒரு வைப்ரேஷன் தானே. நாங்க இங்க இருக்கிறவங்க ஒரு 4 பேர் நல்லா இருந்துட்டா நல்லா இருப்பாங்கன்னா பாபா ஆமாங்கிறாரு. உங்களுடைய அந்த வைப்ரேஷன்
முழு உலகத்துக்கு பரவுது. எனவே உங்களுக்குள்ள நீங்க இப்ப என்னெல்லாம் சொன்னாரோ பாபா அது போல இருங்க. முதல்ல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கருத்துக்களுக்கும் நபருக்கும் மரியாதை நம்ம கொடுக்கணும். அந்த மரியாதை மேலோட்டமானதாக இல்லாமல் உண்மையிலேயே நம்ம மனசுல இருந்து அந்த ஆத்மாவுக்காக மரியாதை வரணும். ஏன்னா அப்படி இருந்தாதான் உங்களால கூட்டத்தினுடைய அந்த ஒற்றுமையும் சக்தியையும் உங்களால அதிகப்படுத்த முடியும். எனவே பாபாவுடைய இந்த ஒரு நியாயமான மற்றும் ஒரு சிரேஷ்டமான ஆசையை நம்ம கண்டிப்பா பூர்த்தி செய்யணும். அதுக்காக நம்ம எந்த விதத்துல மாத்திக்கணுமோ கண்டிப்பா அதற்கு நம்ம முதல்ல முன்னாடி வரணும். நல்லது. ஓம் சாந்தி.